Hi guys, welcome to my channel. Guys, இன்னைக்கு நம்ம லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். பைத்தன் டேட்டா டைப்ஸில் லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டை பார்த்து இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிஸ்ட்டை பார்த்து ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் என்ன பண்ணலாம், என்ன இருக்குது, எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் லிஸ்ட் கண்டைன் ஐட்டம்ஸ். லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு கடைக்கு போனால் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பீங்க கரெக்டாக. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு வெஜிடபிள்ஸ், பால், கீல் எல்லாமே எழுதியிருப்பீங்க. அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணலான்னா, இந்த லிஸ்ட்லேயும் ஒரு நிறைய டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஒரு லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பைத்தன் 619 3.14 ட்ரூ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, செப்பரேட்டட் பை கமாஸ். நீங்கள் இங்கே பார்க்கலாம், இட் இஸ் லிஸ்ட் இங்கே பாருங்கள், ஆல் லிஸ்ட் கண்டெயின் ஐட்டம்ஸ் செப்பரேட்டட் பை கமாஸ். எல்லா லிஸ்ட்லேயும் கம்மா வச்சு நம்ம செப்பரேட் பண்ணி நிறைய டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? பின்ன ஒரு லிஸ்ட்டில் நம்ம எழுதணுன்னா அதுக்கு அக்கம் பக்கம் என்ன ப்ராக்கெட்ஸ் கொடுக்கணும், ஸ்கொயர் கொடுக்கணுமா, கர்லி கொடுக்கணுமா, இல்லை சர்க்கிள் பிரேசஸ் கொடுக்கணுமா? நம்மளுக்கு ஸ்கொயர் பிரேசஸ் தான் கொடுக்கணும். சர்க்கிள் பிரேசஸ் கொடுத்தா நம்மளுக்கு அது கம்பைல் ஆகாது. சரிங்களா? பின்ன இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன டேட்டா டைப் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பைத்தனில் 4-5 டேட்டா டைப் இருக்குது. நம்பர்லேயே ஒரு 4 இருக்குது. காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு, இன்டீஜர் ஆயிடுச்சு, லாங் இன்டீஜர் ஆயிடுச்சு, பின்ன ஃப்ளோட் ஆகிடுச்சு. பின்ன அதுக்கப்புறம் பூலியன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. பின்ன அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்குன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அந்த எல்லா டேட்டா டைப்பும் ஒரே லிஸ்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். அதுதான் இதில் இருக்க ஒரு பெனிஃபிட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? பின்ன ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 4 டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க, செகண்ட் வந்து இன்டீஜர், தேர்டு வந்து ஃப்ளோட், ஃபோர்த் வந்து ட்ரூ ஃபால்ஸ் வந்து பூலியனில் ரெண்டே வேல்யூ தான் இருக்கும், ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸ். இந்த டேட்டா டைப்பில் ட்ரூ ஃபால்ஸ் இது 2 டேட்டா டைப் தான் இருக்கும், வேறு ஒரு டேட்டா டைப்பும் இருக்காது. நம்ம பூலியன் எழுதும் போது நம்மளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுருக்கணும். ட்ரூ எழுதும் போது நம்மளுக்கு ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும், ஃபால்ஸ் எழுதும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் லெட்டர் எஃப் கேபிட்டலில் இருக்கணும். சரிங்களா? பின்ன நம்ம ஒரு லிஸ்ட்டில் இருக்க பர்டிகுலர் டேட்டாவை எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறது அதுக்கும் இதில் ஒரு சின்னதாக இது கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கம்பைலரில் போயிட்டு பார்ப்போம். கைஸ், நம்ம பைத்தன் இன்டர்பிரேட்டருக்குள்ளே வந்தாச்சு. சரி, இப்போ ஒரு லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுக்கு நம்ம ஒரு வேரியபிள் நேம் எடுக்கணும். லிஸ்ட்டுக்கு நீங்கள் LIST அது கூடயும் எடுக்கலாம். நான் இங்கே லிஸ்ட் எடுக்கலை, இங்கே நான் பெஸ்ட்டுன்னு எடுக்கிறேன். பெஸ்ட்டுக்குள்ளே வந்து நான் என்ன இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் அசைன் பண்ணிடுவேன். ஏன்னா இது ஒரு வேரியபிள்குள்ளே வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா நடுவில் நம்மளுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்தாகணும். இப்போ நான் ஒரு இது ஸ்கொயர் பிரேசஸ் எடுத்துக்கிறேன். உள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கிறேன். ஸ்ட்ரிங்னா என்ன சொன்னேன், ஒரு கோயட்ஸ்குள்ளே ஒரு சென்டென்ஸ் ஆர் வேர்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் நம்ம ஸ்ட்ரிங் சொல்லுவோம். ஸோ இப்போ நான் இங்கே பைத்தன் ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். பின்ன அதுக்கப்புறம் நான் ஒரு நம்பர் பண்ணி வைக்கிறேன், இன்டிஜர். சரிங்களா? பின்ன அதுக்கப்புறம் நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். பின்ன அதுக்கப்புறம் ஒரு பூலியன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் T வந்து கேப்ஸில் இருக்கணும். பின்ன நான் ஸ்கொயர் பேஸஸை க்ளோஸ் பண்ணிடுவேன், அடுத்த லைனுக்கு வந்துடுவேன். இப்போது நம்ம இதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம், நம்ம ஒரு வேரியபிள்குள்ளே வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டா அந்த வேரியபிள் பேர் எழுதி எப்படி நம்ம வேல்யூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அது எப்படி வெளியில் காட்டுற மாதிரி பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வேரியபிள் நேம் இன்டர்பிரேட்டர் இருந்தால் வேரியபிள் நேம் மட்டும்தான் கொடுக்கணும். வேரியபிள் நேம் கொடுத்து என்டர் அடித்தா உங்களுக்கு வேரியபிள்குள்ளே என்ன டேட்டா இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டிடும். பின்ன இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வேரியபிளில் இருக்க இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு தனியான ஒரு நம்மளுக்கு பர்டிகுலரான ஒரு டேட்டாவை பார்க்கணுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்,
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள் நேம் எழுதணும். பின்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சர்க்கிள் பிரேசஸ் கொடுக்கக்கூடாது, ஸ்கொயர் பிரேசஸ் கொடுக்கணும். அதுக்குள்ளே நம்மளுக்கு இண்டெக்ஸ் நம்பர் எழுதணும். இண்டெக்ஸ் நம்பர்னால் என்னென்னா, நம்ம ஒரு டேட்டா எடுத்தோம்னா அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அது போயிட்டே இருக்கும். சரிங்களா? 0னா இண்டெக்ஸ் நம்பர்னால் நீங்கள் 1 2 3 ஒரு லைன் எழுதும்போது மீன்ஸ் ஒரு கொஸ்டின் எழுதும்போது ஒன்று எழுதுறீங்க. பின்ன இதில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? நான் பெஸ்ட் எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு 12 எடுக்கணும். 12 எடுக்கணும்னு நான் என்ன பண்ணுவேன், இண்டெக்ஸ் நம்பர் பார்ப்பேன். நீங்கள் இது 1 2 3 4 4னா நம்ம 3 எழுதணும். 3 எழுதிக்கிட்டோம். 3 எழுதினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, க்ளோஸ் பண்ணிடுவேன், என்டர் அடிப்பேன். நீங்கள் பார்க்கலாம் ட்ரூ வந்துருச்சு. அப்படின்னா இது ஒன்று எடுக்குது. மீன்ஸ் பைத்தன் இண்டெக்ஸ் நம்பர் 0, 12 இண்டெக்ஸ் நம்பர் 1, 3.12 இண்டெக்ஸ் நம்பர் 2, ட்ரூ இண்டெக்ஸ் நம்பர் 3. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த பைத்தன் வேண்டாம், பைத்தன் தவிர மிச்சம் எல்லாமே வேணும். 12 வேணும், 3.12 வேணும், ட்ரூ வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வேரியபிள் நேம் எழுதுவேன். பின்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ஸ்கொயர் பிரேசஸ் எடுத்துருவேன். அதுக்குள்ளே நான் என்ன எழுதுவேன்னா 0, இண்டெக்ஸ் நம்பர் 0 தானே பைத்தன். ஸோ பைத்தனை விட்டு நடுவில் ஒரு ரேஷியோ மாதிரி நம்ம கொடுப்போம்ல, அதை ஒரு கோலன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதுவோன்னா, நம்மளுக்கு வேண்டிய டேட்டாவுக்கு அடுத்த நம்பர் மீன்ஸ் நம்ம இண்டெக்ஸில் 3 வரைக்கும் தான் இருக்குது இண்டெக்ஸில். ஆனால் நம்ம 4 எழுதுவோம், அப்போ தான் 3 நம்மளுக்கு வரும். 3 எழுதுனா அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் வரும், அதுக்கு 3 வராது. மீன்ஸ் உங்களுக்கு ஒரு 3 டேட்டா டைப்ஸ் வேணும்னா, இங்கே 1லேருந்து 3 வேணும்னா உங்களுக்கு 1:1:4 எழுதணும். அப்போ தான் 1:3 காமிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் 1:4 எழுதி இதை க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் எழுதுனதுக்கப்புறம் நான் என்டர் அடிப்பேன். நீங்கள் பார்க்கலாம் இங்கே 12 3.12 ட்ரூ. அதே நான் சொன்ன மாதிரி 1:3 எழுதுனா பாருங்கள் என்ன உண்டு, VEST பெஸ்ட் எழுதுவேன். பின்ன அதுக்கப்புறம் கோலன் கொடுத்துருவேன். பின்ன அதுக்கப்புறம் 1:3 மட்டும் கொடுப்பேன். 1:3 கொடுத்தா நம்மளுக்கு ட்ரூ வராது. ஆனால் ட்ரூ தான் இண்டெக்ஸ் நம்பர் 3, ஆனால் நம்மளுக்கு வராது, அதுக்கு முன்னாடி இருக்கிறதா வரும். பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்களா ட்ரூ வரல. ஏன்னா இது ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் காட்டும், ஒரு ஸ்டெப் பின்னாடி காட்டாது. சரிங்களா? ஸோ கைஸ், வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நல்லா சொல்லுங்கள்.